ஹலோ மக்களை, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நான் பறந்தே தான் போவேன் அப்படின்னு சொல்லி பறந்து போய் விழுந்து வாரினவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோவை பார்த்து சிரிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கிக்கான வீடியோக்குள்ள போகலாம். உயிர் தோழிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? இப்படித்தான் இருப்பாங்க. அது எப்படி நான் மட்டும் விளையாடுறது? நீயுமா? என்னங்க நீங்க சூப்பரா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. அடியே கீழே வைக்க தெரியாம தாண்டி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே போட்டோ எடு. இப்ப பாரு எப்படி காரை விட்டு அழகா வந்து நடந்துக்கிட்டே ஒரு போஸ் கொடுக்குறேன். இப்ப பாரு உள்ள போறேன். ஐயோ என்ன மாட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோட காரை தரடா. கேமராமேன்னா எப்படி தானே இருக்கணும்? காரே உருண்டு ஓடினாலும் தான் வேலையை கரெக்டா பாக்குறாருல. அச்சோ, அந்த பக்கம் வச்சுட்டு வந்துட்டேனே, எப்படி எடுக்கிறது? சரி, எப்படி எடுப்போம்? அப்படிதான் ஒன்னு எடுத்துருவேன். அப்படியே எடுத்துருவேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஒன்னுத்துக்கும் உதவியெல்லாம் நல்லா பண்ணுங்கடா. ஒன்னட்ட நான் ஹெல்ப்பா கேட்டேன். என்னது வெறும் பேப்பர் வெட்டியா கிடக்கு வீட்டுக்குள்ள? குதிப்போம் அண்ணன், பின்னாடி அடி பலமோ. குழந்தைய பாத்துக்கிறதுலாம் ஒரு விஷயமா? ஆமா, இங்க இருந்த குழந்தைங்க. டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? உங்க அம்மா வேற வந்துருவாடா. ஓ, இங்க இருக்கியாப்பா? நான் பயந்தே போயிட்டேன். இப்ப பாரு, தலை கேட் ஆஃப் கொடுக்குற மாதிரி மாசா உட்கார்றேன். ரொம்ப மாசா உட்காருங்கக்கா. வணக்கம் அண்ணா, அக்கா எப்படி இருக்காங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் நான் எப்படி பயமாத்துறேன். தட்டு போச்சா? போ தேடு போ. அம்மா இங்க பாருங்க, ஏதோ மாவெல்லாம் தானா கீழே கொட்டி கிடக்குது. வாழ்க்கையில யார வேணா நம்புங்க, ஆனா இந்த கூட இருக்கணும் பாருங்க, ஒரு காலை விட்டுறானுங்க. நம்ம அண்ணனோட வாழ்க்கையில எது குறுக்க வந்தாலும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார்ல. வேகமா ஓடி வந்த அண்ணன் நமக்கு எப்படி ஒரே நிமிஷத்துல குளிக்கிறதுன்னு சொல்லி கட்டப்பேன். இன்னும் குளிச்சுட்டார்ல அண்ணன். தலை தோட்ட துண்டு வேணுமோ? அழுத்துற வானத்துக்கே போவேன். என்னென்ன வாக்கியாவத்துல விட்டுட்டீங்க? அது ஒண்ணு இல்ல, அண்ணன் வாக்கியாவை தான் வானம்னு மாத்தி சொல்லிட்டாரு. குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு. செக் பண்ண வந்து டாக்டரே செதற விட்டுட்டியம்மா. ரொனால்டோ அடிக்கிற பந்தே தடுப்பண்டா. எப்படி தடுத்து பாத்தீங்களா? வெயில் காலம் வந்துட்டாலே இந்த மாதிரி தோணுவோம். அது தானா வந்து வீணா விழுந்து வாங்கிக்கிறாங்கோ. பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடலாம், பாட்டி சோழியை முடிக்கிற மாதிரியா கொண்டாடுறது? ஒருவேளை இதுக்கு பேர் தான் விழுந்து வேலை செய்யுதா? இந்த பந்து இங்க ரொம்ப நேரமா சும்மா இருக்கேன். ஐயோ, என்ன டான்ஸ், என்ன ஸ்டெப் சொல்லி வாய மூடல. ஏவுள்ள இதுல எனக்கு ரொம்பவே சுச்சுப்பி. நான் எப்படி பறக்கிறேன்னு. கல்யாணமே பண்ணி வாழ்ந்துட்டேன், இதை நெருப்பு வளைத்த தாண்டிக்க மாட்டேனா? அண்ணனுக்கு பொண்டாட்டினாதான் பயம் போல. இன்னும் கொஞ்சம் வேகமா ஆட்டிங்க, அப்பதானே பிச்சுக்கிட்டு போய் விழுவோம். ஐயோ, இவகிட்ட மாட்டதை செத்துடலாம். அவனை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். பொய் சொன்னா அடிபடுவாங்க. எங்க போனா அவன்? இங்க இருக்கானா? என்னடா வாங்கிக்கோ. கைய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம மூக்கு கிட்ட போயிடும்ல. நம்ம குதிரை என்ன ஃபேமிலி பிளானிங்க படிச்சு விட்டாரு, செலவே இல்லாம. இதுக்கு லாரியை இடிச்சிருக்கலாமே. 2 அரை டவுசர் காரங்களும் சேர்ந்து இந்த கதவை மொத்தமா உடைச்சு விட்டாங்க. பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு வெறித்தனமான பாசமா? என்ன முதுகெலும்பு உடையிற சத்து கேக்குது? மாமே எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப தாத்தா மேஜிக் பண்ணி மறைய போறாரு. 1 2 3 மறைஞ்சிட்டாரா? ஏமா, உனக்கு பருத்தி தூக்கிறதுக்கு இடமே கிடைக்காமா? இந்த பலூன் தான் கிடைச்சா. சுத்திர சொந்த ஊருக்கே போயிடலாம் போல இருக்கேன். இல்ல, இவங்களை நம்பி ஏறி உட்காந்து சுடுகாட்டுக்கு தான் போகும். என்ன மாப்பிள்ள, கல்யாணத்துல விருப்பம் தானே? எனக்கு கூட விருப்பம் தான். அடப்பாவீங்களா, கல்யாண மேடையே இப்படி கலவர பூமியை கட்டிங்களா? கருப்பு தப்பி வெள்ளை சொட்டு போட்டு வந்து இப்படி உதச்சுன்னு வச்சுக்கோங்க, வாயிலே கல் வந்து விடும். இவளை கட்டி விடுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுடா. மேடம் போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க, தண்ணிக்குள்ள இறங்குங்க. அட போட்டோ இறங்க மேடம். அட தண்ணிக்குள்ள இல்ல,
ஒரே நாள்ல 1 கிலோ சதையை குறைக்கிறது எப்படின்னு தம்பி சொல்லி தர போறா. இப்ப பாருங்க, தம்பியோட டான்ஸை பார்த்து பிரியாணி நாய் காலிலே கப்பிடுச்சுல. என்ன சரக்கா இருக்கும், மனுஷன் இந்த ஆட்டம் ஆடுறாரு. அண்ணன் ஆடி ஆடி ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டாரு போல. இவரோட டான்ஸை பார்த்து வெறுப்பான அந்த குதிரை பின்னங்காலாலே புரடையில ஒண்ணு குடுத்துச்சு பாருங்க. அப்படியே போயிட்டு திரும்பி இன்னும் இந்த பக்கம் வந்துடாது. நம்ம அண்ணன்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லதா இருக்கு, ஆனா எதுல தான் வாங்கிட்டது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி பேர் பாடியோட அரைச்சட்டியோட நடு ரோட்ல நிற்கிறாரே அண்ணன், இவர் தான் நம்ம ஊரோட டான். இவர் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லி தர போறாருன்னா, குப்பை தட்டியை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரண்ட்ல டைவ் பண்றதுன்னு காட்ட போறாரு. ஸோ எல்லாரும் என் கூட சேர்ந்து எண்ணுங்க, 1 2 3, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. இப்படி தடுக்கி விழுந்து அண்ணன் தன்மானத்தோடு நிற்கிறார் பாத்தீங்களா. இதுக்காகவே ஒரு பாராட்டலாம். ஏதோ சண்டே ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க, அதை பார்பிக்யூ பண்ணிக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணும். டேடி ரிமோட் கார் வேணும். இந்த மாதிரி ஒரு பிள்ளை பார்த்தா சண்டேலாம் சனி முடிச்ச டேவா தான் மாறும். மொத்தமா சாத்தி விட்டாங்கல்ல. பச்சை குதிரை தாண்டும் போது குதிரை புல்லுமையை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் முதுகெலும்பு நொறுங்கிட்டேன். அண்ணன் பாடுறது மட்டும் ஒரு தடவை கேட்டீங்கன்னா இனிமேல் வாழ்க்கையில பாட்டே கேட்க மாட்டீங்க. ஏன் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டீங்க. அண்ணனோட பாட்டை விட டான்ஸுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேங்க. ஏண்டா வீட்டுல பெரிய பட்ஜெட் ஆயிருக்கு, எனக்கு ஒரு பெரிய போட்டிக்கல, காலையில போன். இந்த குண்டு தம்பிக்கு வயிறு இருக்கிறதுக்கு மூளை இல்லை போல, ஓடுற ஆட்டத்துல இருந்து ஒய்யாரமா இறங்குறான். அப்புறம் என்ன, விழுந்து வர வேண்டியதானே. அண்ணனுக்கு 60 வயசுல டாம் க்ரூஸ் நடக்கு. அண்ணன் இப்ப எப்படி கோலத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி தர போறாரு. கையால இல்ல, முகத்தால. மூளைய முட்டியில வச்சிருந்தா இப்படிதான் யோசிப்பாங்க போல. முட்டியோட சேர்ந்து மூளையும் வேண்டுச்சு. கோடாலியை வச்சு கட்டையை எப்படி உடைக்கணும்னா என்னையா போன் உடைஞ்சிருச்சு. தம்பியோட குரலுக்கு நான் அடிமை. தம்பி பேசினாலே கீ மாதிரி பேசுவாப்ல. எப்படி டெய்லியுமே குளிக்கிறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நான் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறேன். ஆனா தண்ணியில இல்லை, தரையில. நைட் அடிச்சா போதுமே அண்ணன் பாம்புக்கு காட்டுக்கு போக வழி சொல்லுவார். தம்பி காட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எவன்டாது முரட்டால ஓடி வரான். ஐயோ, ஸ்கூல்ல வச்ச போட்டியில பாப்பாவோட முன்பல்ல 2 பேர்ந்துருச்சு. இருந்தாலும் முட்டி போட்டு விடுறாங்க. ஏமா டிராக்ல கிடக்கிறோட பல்ல எடுத்துட்டு ஓடு. பெருங்காலே வெண்ணெய் தடவை மாதிரி தான் நடப்பீங்க, இதுல வீல் வேறையா? இந்த மாதிரி வெயில் காலத்துல வீல மாட்டி நடந்தா மண்டையிலே வாங்கிட்டீங்களா? முதல்ல இப்படி பின்னாடி வளைச்சுக்கணும், அப்புறம் முன்னாடி இடிக்கணும், அப்புறம் இப்படிதான் பட்டுப்பா. அடப்பா, தரப்பில பார்த்தா செத்துருடா. கையில ஒரு போன் வச்சிருந்தேன், அதை யாராவது பாத்தீங்களா? தம்பி உங்க போனுக்கு காவ இருக்கு, ஓடி போய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீன்லாம் சினிமால தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலையை பார்த்துப்பாங்க. நல்லா கிண்டணும், அப்பதான் அடி பிடிக்காது. ஆனா இங்க மொத்தமால பிடிக்கிட்டு போச்சு. டைட்டானிக் காலத்திலே சாக வேண்டிய பாட்டுலாம் இன்னும் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தா இப்படிதான். வயசான காலத்துல கை காலம் சும்மா இருக்குதா? டைட்டானிக் போசா கொடுக்குறீங்க. நிறைய ஊத்துறா, அதை குப்புடி எரியும். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி குப்புடி எரியுதுடா. ஆனா என்ன சேர்ந்து நீயும் எரியுடா. எரிஞ்சது கூட பரவாயில்ல, அதுலயும் குளிர்காயிரு பாத்தியா?
இதாண்டா உயிர் நண்பன். வர இவருங்க சேட்டைக்கு அளவில்லாம போச்சு. முதலைய வச்சு பாட்டில ஓப்பன் பண்றாங்க. ஏண்டாடே முதலுக்கான மரியாதையா போயிடுச்சடா. ஸோ இதோட கரை சாத்திட்டு இன்னைக்கு நான் கிளம்புறேன். நாளைக்கு இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடப்படுறது ரேண்டம் வீடியோஸ் தமிழ். இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கரெக்டா?